ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ராவணன் சீதையை தீண்டாமல் இருந்ததற்கான காரணம். தெரிந்த கதை தெரியாத துணுக்கு. அன்னை சீதையை கடத்தி சென்ற ராவணன் சீதைக்கு 1 வருட கால அவகாசம் கொடுத்தான் என்பதும், தன்னை ஏற்காவிடில் கண்டம் துண்டமாக வெட்டி காலை சிற்றுண்டி தயாரித்து விடுவேன் என்று மிரட்டினான் என்பது உலகம் அறிந்த உண்மை. ராவணன் சீதையை பலவந்தமாக அனுபவிக்க எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை. இதனால் சில முட்டாள்கள் ராவணனை உத்தமன் என்று கூட போற்றுகின்றனர். ராவணனுக்கு ஏதோ சாபம் இருந்தது என்பதை சிலர் கேட்டிருக்கலாம். அது என்ன சாபம், எவ்வாறு, யாரிடமிருந்து வந்தது என்பதே இங்குள்ள தெரியாத துணுக்கு. ஒருமுறை ராவணன் கைலாய மலையில் தங்கி தேவலோகத்தை தாக்குவதற்கு ஆயுத்தமாக இருந்த சமயத்தில் அப்சர பெண்களில் ஒருத்தியான ரம்பை அவனுடைய கண்களில் பட்டாள். ராவணன் ரம்பையினால் கவரப்பட்டு அவளை அனுபவிப்பதற்காக பேச்சு கொடுத்தான். ராவணனை தனது மாமனார் என்று அழைத்த ரம்பை அவனுடைய ஆசைக்கு இணங்க மறுத்தாள். குபேரனும் ராவணனும் சகோதரர்கள். குபேரனின் மகனான நளக்கூவரனும் ரம்பையும் உறவில் இருந்ததால் ராவணன் ரம்பைக்கு மாமனார் முறையாகும். ஆயினும் அப்சர பெண்களுக்கு அதுபோன்ற விதிகள் ஏதும் இல்லை என்று கூறி ரம்பையை பலாத்காரம் செய்தான் ராவணன். அதன் பின்னர் அச்சமும் நடுக்கமும் கொண்ட ரம்பை குபேரனின் மகனான நளக்கூவரனிடம் சென்று அவனது பாதங்களில் விழுந்து மன்னிப்பை வேண்டினாள். தனது தியானத்தினால் ராவணனின் பலாத்கார செயலை அறிந்து கொண்ட நளக்கூவரன் உடனடியாக ராவணனுக்கு பின்வருமாறு சாபமிட்டான். ராவணன் இனிமேல் விருப்பமில்லாத பெண்ணை பலாத்காரம் செய்வானேயானால் அவனுடைய தலை 7 துண்டுகளாக போக கடவது. நளக்கூவரனின் சாபத்தை கேட்டு எல்லா தேவர்களும் குடும்ப பெண்களும் மகிழ்ச்சியுற்றனர். ராவணனோ உரோம சிலிர்ப்பை உண்டாக்கும் பயங்கரமான சாபத்தை கேட்ட பின்னர் தன்னை விரும்பாத பெண்களிடம் பலவந்தமாக உறவு கொள்வதை அறவே தவிர்த்தான். ஆதாரம் வால்மீகி ராமாயணம், உத்தரகாண்டம், சர்க்கம் 26. இதுவே தெரியாத துணுக்கு. நாளை வேறொரு தலைப்போடு சந்திக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.